ஒன் லாஸ்ட் ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அந்த படம் அப்படிங்கிறத தாண்டி அதில் சில பொலிட்டிக்கலான விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஜனநாயகன் படத்தில் தளபதி அவர்களோட பேர் தளபதி வெற்றி கொண்டான். ஷார்ட்டாக சொன்னால் டிவிகே. ஸோ இந்த இடத்துலையே டிவிகேவோட ரெஃபரன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது டிவிகேவோட ஃப்ளாக். ஸோ இது மூலமாக டிவிகேவோட ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. டிவிகே ரெஃபரன்ஸ் வச்சதை தாண்டி ஏன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான இன்டென்ஷனை தெளிவாக ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாகை பாருங்கள், உங்களுக்கே புரியும். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது, உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்குது. மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி வந்தோம், நின்னோம், ட்ரை பண்ணோம், போனோம் அப்படின்னு இல்லாமல் மக்களுக்காக அந்த உண்மையான கமிட்மெண்ட், அந்த இன்டென்ஷன் கிளியராக இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ராங்காக வருவேன், வந்ததுக்கப்புறம் மக்களுக்காக, என்னை ட்ரெஸ் பண்ண மக்களுக்காக நான் நிற்பேன், அவங்களுக்காக செய்வேன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது. ட்ரைலரோட அல்டிமேட்டான விஷயமே அந்த கிளைமேக்ஸ் டைலாக் தான். இப்போ உள்ள பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு டைரக்ட் ரிப்ளை மாதிரி. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரீங்க. அண்ட் ஃபைனலி ஜனநாயகன் கேசரியா இல்லை பிரியாணியா அது பிரச்சனை இல்லை, என்னவாக இருந்தாலும் நம்ம செலிப்ரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ நானும் ஜான்வரி 9க்காக வெயிட்டிங். சாரி ஐ ஆம் கம்மிங். இந்த ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்களோட சினிமாவோட எண்டு, ஆனால் அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியோட பிகினிங். ஸோ உங்களுக்கு ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சா? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.